அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்துன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே அப்படின்னு சொல்லி நம்ம மாணிக்கவாசக பெருமான் பாடுவார். மனிதன் அழுவது இயல்பு, சர்வசாதாரணம்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம உடலில் ஒரு நோய் வந்துச்சுனாலும், உற்றார் உறவினர் பிரிந்த போதும், பிறர் துன்புறுத்தியதால் மனம் நொந்த போதும் மனிதன் அழுகின்றார். இப்படிப்பட்ட அழுகையால் இறைவன் திருவடியை அடைய முடியுமான்னா முடியாது. சிலர் பக்தி பெருக்கினால் இறைவனை பற்றி பேசும் பொழுதும் அல்லது இறைவனை பற்றிய பேச்சை கேட்கும் பொழுதும் அழுகின்றனர். பக்தி ததும்பிய பாடல்களை கேட்கும் பொழுதும் பாடும் பொழுதும் கூட அழுகின்றனர். ஆனால் அந்த சூழ்நிலை மாறிய பொழுது பழைய மனிதர்களாகவே காட்சி அளிக்கின்றார்கள். அதனால் இவர் பாடுவார், தாய்மானவர். கண்ணார நீர்மல்கி உள்ளம் நெக்குருகாத கல்லனேன் ஆனாலுமோ கைகுவித்து ஆடியும் பாடியும் விடாமலே கண் பணித்தாரை காட்டி அண்ணா பரஞ்சோதி அப்பா உனக்கு அடிமையான் எனவும் மேலெழுந்த அன்பாகி நாடகம் நடித்ததோ குறைக்கவில்லை அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அதாவது, பெருமானே, அடியேன் உள்ளபடி அன்பின்மயமாயிருந்து பக்தியில் கட்டுண்டு மனமுருகி வாழ சக்தியிலேன். ஆயினும் சிவனடியார்களைக் கண்டு அவர் போல் வேடம் பூண்டு அவர்களைப் போல் ஆடியும் பாடியும் அலறியும் வாழ்ந்து வருவதாகிய நடிப்பினை கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவர் பாடுறாரு. இதுதான் நாம் இறைவனை அடைவதற்கு முதல் படிநிலையாகும். அடுத்த நிலையில் இறைவனின் திருப்பெயரை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கும் நிலை வந்து எய்தும். இதுதான் இரண்டாம் படிநிலையாகும். திருச்சிற்றம்பலம்.